அனைவருக்கும் வணக்கம். இறைவனின் ஆசி என்று உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 27ஆம் ஞாயிறின் இறைவார்த்தை தரும் சிந்தனைகளை பார்ப்போம். இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் அபாக்கூக் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் ஏறத்தாழ கிமு 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்க வேண்டும். யூதாவின் இனத்தாரை பிற இனத்தாராக்கிய கல்தையர் வழி இறைவன் அடக்கியதைக் கண்டு அபாக்கூக் வேதனைப்படுகிறார். இவருக்கு இறைவன் தரும் பதிலோ ஆண்டவர் மேல் விசுவாசம் வைப்பவன் வாழ்வான் என்பதாகும். இன்றைய முதல் வாசகம் அபாக்கூக்கின் வினாவையும் ஆண்டவரின் விடையையும் வெளிப்படுத்துகிறது. மக்களின் துயரை கண்டு இறைவாக்கினர்கள் இறைவனிடம் முறையிடுவதாக பலமுறை பழைய ஏற்பாட்டில் பார்த்திருக்கிறோம். உள்நாட்டு குழப்பங்களால் மட்டுமன்று, கல்தேயர்களாலும் இஸ்ராயேல் மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டனர். எனவே இறைவாக்கினர் அபாக்கூக் கலங்குகிறார். மக்களின் துயரை தனதாக பாவித்து இறைவனிடம் அழுது புலம்புகிறார். வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிகோல்வது எந்த ஒரு காரியத்திலும் விசுவாசத்தோடும் நம்பிக்கை திடனோடும் ஈடுபடுவதாகும். ஆண்டவரின் விசுவாசம் வைப்பது என்பது அவரிடம் நம்மையே சரணடைய செய்வதாகும். நமது சொல் ஒன்று, செயல் வேறு என்று வாழும் பொழுது அங்கு விசுவாசத்திற்கு இடமில்லை. விசுவாசமே மறுவாழ்வுக்கு உறுதுணையாயிருக்கும். இத்தகைய விசுவாச வாழ்வு நம்மில் வளர இறைவனிடம் வேண்டுவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எபேசு திருச்சபையின் மேற்பார்வையாளராக தான் திருநிலைப்படுத்திய தம் அன்பு மகன் தீமோத்தேயுவுக்கு புனித பவுல் கூறும் அறிவுரைகளை இன்றைய 2ஆம் வாசகமாக பார்க்கிறோம். தீமோத்தேயு பெற்ற அருட்கொடைகள் பற்றி கூறி அவற்றிற்கு அவர் பிரமாணிக்கமாய் இருக்கும்படி பவுல் வேண்டுதல் விடுக்கிறார். திருநிலைப்படுத்திய வேளையிலே மூப்பர் ஒன்று கூடி தீமோத்தேயு மேல் கைவிரித்த போது இறைவாக்கினால் அவருக்கு ஞானவரம் அளிக்கப்பட்டது. தீமோத்தேயுக்கு மட்டுமன்று, நமக்கும் நமது திருமுழுக்கு மற்றும் திருவருட்சாதனங்கள் வழியாக இறைவன் பற்பல வரங்களை வாரி வழங்கியுள்ளார் என்பது உண்மை. ஆவியாரின் வழியாக ஒருவருக்கு ஞானம், மற்றவருக்கு விசுவாசம், குணமாக்கும் வரம், இறைவாக்கு வரம் என்று பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றை எந்த முறையிலே பிறர் பணியில் பயன்படுத்துகிறோம்? நம் ஞான வாழ்க்கை இவ்வரங்களால் முன்னோக்கி நடைபோடுகிறதா? சிறப்பாக நாம் எல்லோருக்கும் அளிக்கப்பட்ட வரம் அன்பு. இவ்வன்பு வரம் பற்றி கூறும் பவுல், ஒருவருக்கொருவர் அன்பில் அடிமைகளாயிருங்கள் என்கிறார். அன்பினில் பிறந்த இறைகுலமே என்று பாடுகிறோம். அவ்வன்பு நம் கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமாகவும் அவ்வடித்தளத்தின் மேல் கட்டிய கட்டடமாகவும் நம் நினைவு, சொல், செயல்களில் வெளிப்படுகின்றனவா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, விசுவாசம் பற்றியும் வேலையாளின் கடமை பற்றியும் நமது ஆண்டவர் கூறிய போதனையின் தொகுப்பே இன்றைய நற்செய்தி வாசகமாகும். இயேசுவின் சீடர்களுக்கு விசுவாசம் அடிப்படை நிபந்தனை. குருவின் கட்டளைகளை செயல்படுத்துவதுதான் வழியாக சீடனும் தனது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். இயேசுவின் சீடனும் இதற்கு விதிவிலக்கன்று. மோசையின் சட்டத்தை தாங்கள் சரிவர அனுசரிப்பதால் கடவுள் தங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளார் என்ற யூதர்களின் தவறான எண்ணத்தை தகர்த்தெறியவே தலைவன் ஊழியன் உவமையை இயேசு கூறுகிறார். தாபோர் மலையிலிருந்து இறங்கி வந்த இயேசு நமது சீடர்களால் குணமாக்க முடியாத சிறுவனை குணமாக்கி, அவர்களது விசுவாச குறைவினால் தான் அவர்களால் அவனை குணமாக்க முடியவில்லை என்கிறார். மத்தேயு நற்செய்தியிலே, உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என்று கூறினால் அது பெயர்ந்து போகும் என்கிறார் இயேசு. இன்றைய நற்செய்தியில் மலைக்கு பதிலாக மரம். ஆனால் உண்மை ஒன்றுதான். முசுக்கட்டை மரம் சுமார் 600 ஆண்டுகள் வாழும் என்கிறார்கள்.
இது தானாகவே பெயர்ந்து கடலில் ஊன்றிக்கொள்வதில்லை. எனினும் இது இறைவனால் இயலும், இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற உண்மை நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. இறைவனின் முழு நம்பிக்கை கொள்பவன் எதையும் சாதிக்கும் ஆற்றல் பெறுகிறான். கடுகளவு என்பது விசுவாசத்தின் ஆற்றலை குறிக்கிறது. திருமுழுக்கின் விதைக்கப்பட்ட விசுவாசம் வளர்ந்து முழுமை பெற வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எல்லோரும் சமம் என்ற எண்ணம் இன்று வளர்ந்து வருகிறது. ஆனால் அன்றைய சமுதாய அமைப்பின்படி அடிமைகள் அல்லது பணியாட்கள் கடுமையாகவே நடத்தப்பட்டனர். காட்டு வேலைக்கு பின் அவர்கள் வீட்டு வேலை செய்தாக வேண்டும். எனவே வெளி வேலை முடித்து வந்த வேலைக்காரனை தன்னுடன் சமமாக அமர்ந்து சாப்பிடு என்று முதலாளி கூற மாட்டான். எனக்கு பணிவிடை செய்த பிறகு நீ உண்ணலாம் என்றுதான் கூறுவான். இப்படி அக்கால முறை பற்றி நமது ஆண்டவர் பேசிய பொழுது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுளுக்கு பணிபுரிவது நமது கடமை. இறைவனால் அவருக்காகவே படைக்கப்பட்ட நாம் அவரது கட்டளைகளை கடைபிடிப்பதற்காக பாராட்டை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நாம் செய்யும் எந்த சேவையும் இறைவனுக்கு தேவையில்லை. அதனால் நமது பேறுபலன்கள் தான் பெருகுகின்றன. எவ்வளவுதான் நம் நற்செயல்கள் புரிந்தாலும் நாம் பயனற்ற ஊழியர்கள் என்ற அடக்கமும் பணியும் நமக்கு தேவை. பரிசை எதிர்பாராது பணிவிடை புரியும் பக்குவம் நமக்குள்ளதா என்பதை நாம் இன்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அடிக்கடி மற்றவர்களுக்கு உதவி செய்து ஏமாந்து போகும் ஒரு வயதான பாட்டியிடம் அவரது பேரன் இவ்வாறாக கூறினான். உங்களைத்தான் மற்றவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரியுது, ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் ஏன் மற்றவங்களுக்கு உதவி செய்றீங்க அப்படின்னு கேட்குறான். அந்த பாட்டி சொல்றாங்க, மற்றவங்க துன்பத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் நம்ம உதவி செய்கிறோம். ஆனால் அவங்க ஏமாத்துறதுனால நம்ம செய்கிற உதவி மதிப்பில்லாமலோ பயன் இல்லாமலோ போகாது. நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையின் அச்சாணி என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் கொள்ளும் நம்பிக்கையே அவர்களின் உறவு வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் என்பது இந்த கதையின் சுருக்கமாக இருக்கிறது. நாம் உணவு இல்லாமல் பல நாட்கள் வாழ்ந்திடலாம். தண்ணீர் குடிக்காமல் சில நாட்கள் உயிரோடு இருக்கலாம். ஏன் காற்றில்லாமல் கூட சில நிமிடங்கள் சமாளிக்கலாம். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் சில நொடிகள் கூட அர்த்தமுடன் வாழ முடியாது. தன்னை நம்புகிற ஒருவரால் மட்டுமே பிறரும் நமது நம்பிக்கைக்குரியவர்கள் என்பதை உணர முடியும். கண்ணால் காணும் பிறரை நம்பி உறவாடுபவர்களால் மட்டுமே கண்ணுக்கு புலப்படாத கடவுளையும் நம்ப முடியும். ஆனால் மனிதர்களாகி நாம் நமது நம்பிக்கையை பல சமயங்களில் எளிதாக இழந்து விடுகிறோம். நம்பிக்கை மட்டும் நமது பலமாக இருந்தால் நாம் இழந்துவிட்ட அனைத்தையும் எளிதாக மீட்க முடியும். ஆனால் எல்லாம் இருந்தும் நம்பிக்கை இல்லை என்றால் நமது வாழ்வு உயிரில்லா உடல் போல ஆகிவிடும். அத்தகைய உன்னதமான நம்பிக்கை நமது உறவுகளை விட்டு தொலைவில் செல்லும் பொழுது உறவுகள் சிதைக்கப்படுகின்றன. அன்புக்குரியவர்களே, முன்பின் அறிமுகமில்லாத மனிதர்களை எளிதாக நம்பும் நாம் நமக்கு உருவும் உயிரும் கொடுத்த பெற்றோர்களையும் வாழ்வின் இறுதி வரை உடன் பயணிக்கும் நம் வாழ்க்கை துணைகளையும் ஒட்டி உறவாடும் உடன்பிறப்புகளையும் தோள்கடுக்கும் தோழர்களையும் அரவணைக்க தயாராக இருக்கும் நம் அயலார்களையும் சில நேரங்களில் நம்புவதில்லை. அவர்களையும் அவர்களின் வார்த்தைகளையும் செயல்பாடுகளையும் சந்தேகத்துக்கு உட்படுத்தி நமது உறவு பாலங்களை உடைத்துக் கொள்கிறோம். முன்பின் தெரியாத ஆட்டோ ஓட்டுநரோடு அறிமுகமற்ற இடங்களில் பல மைல் தூரம் தனியாக நம்பி பயணிக்கிறோம். புரியாத கையெழுத்தில் எழுதி தரப்படும் மருந்து சீட்டில் உள்ள மருந்துகளை கடைகளில் நம்பிக்கையோடு வாங்கி சாப்பிடுகிறோம். எப்படி சமைத்தார்கள் என்பதை தெரியாமலே உணவகங்களில் நம்பிக்கையோடு சாப்பிடுகிறோம். ஒருவரின் வரலாறு தெரியாமல் பண்பு நலன்கள் புரியாமல் திருமணம் செய்து கொள்கிறோம். இவை எல்லாற்றையும் செய்யும் நாம் ஏன் சிறு சிறு விஷயங்களுக்காக நமது உறவுகளின் அடித்தளமாக இருக்கும் நம்பிக்கையை உடைத்தெறிகிறோம்? நம்பினோர்
கைவிடப்படார் என்பது நமக்கு தெரியாதா? இது நமது உறவுகளுக்கும் சால பொருந்தும் அல்லவா? கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்பிக்கைதான் நமது வாழ்வின் அற்புதங்களுக்கான ஊற்று என்கிறார். மனித உறவுகளின் அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்றால் நமது உறவு செடிகளுக்கு நம்பிக்கை நீரை அன்றாடம் ஊற்ற வேண்டும். நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர் என்பது யோவான் நற்செய்தியின் வாசகமாக இருக்கிறது. மனித உறவுகளின் அடித்தளம் நம்பிக்கையா அன்பா என்ற கேள்வி எழும் பொழுது நம்பிக்கை என்பதே சரியான பதில். ஏனென்றால் நம்பிக்கையின் துளிர்விடும் அன்பே ஆழமானது. நம்பிக்கை என்னும் நூலிலையில்தான் நம் அனைவரின் அன்பும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்பதை விட உன்னை நான் நம்புகிறேன் என்பதுதான் நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பாராட்டும் மகத்துவமாக இருக்கிறது. இறுதியாக, எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுது நம்பிக்கை நம்மோடு இருந்தால் நம் அனைவரும் செல்வந்தரே என்ற உணர்வோடு உறவு பயணத்தை தொடர்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.